மணி 12. எங்க போறீங்க? எங்க போறோம்? ஒருவேளை நம்ம விரதம் எல்லாம் முடிஞ்ச காரணத்தினால் இந்த சண்டே ஆறாவாரமான பிரியாணி சண்டேவாக அமையவிருக்கிறது. இன்னைக்கு ஒரு புட்டி எப்பவும் போல நம்ம வந்து ஷக்லான்ல மொய்தீன்ல இல்லை ஏதோ ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறதுக்கு போல இங்க வந்து ஜஸ்ட் நாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும் போது ரீல்ஸ்ல வந்துச்சு. இங்க பிரான்ஸ் கிளஸ்டர்ல ஒரு கடை இருக்கு, அங்க வந்து இந்தியன் மட்டன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிரான்ஸ் கிளஸ்டர்ல எல்லா கடையுமே தான் இருக்கும். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அதனால பேர்லாம் சொல்லல. நிறைய ரீல்ஸ் இருக்கு, நீங்க பிரான்ஸ் கிளஸ்டர்னு போட்டீங்கன்னா வரும். ஏன்னா இங்க வந்து நிறைய வந்து மட்டன் வாங்கணும்னா மட்டும் கொஞ்சம் பயம். ஏன்னா பாகிஸ்தான் மட்டன் இருக்கும், எகிப்து மட்டன் வச்சிருப்பாங்க, அப்புறம் இந்தியன் மட்டன் இருக்கும். நமக்கு வந்து இந்தியன் மட்டன் வாங்கி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நமக்கு அது பழகுனதுனால சொல்றேன். அதுக்காக பாகிஸ்தான் மட்டன் நல்லா இல்லைன்னு, பட் அது சாப்பிட்டவங்களுக்கு பிடிக்கும். ஆமா, அது ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடும் போது நம்மளுக்கு அது பிடிக்கும், கரெக்டா இருக்காது. இல்லைன்னா கார்டன்ஸ்ல எல்லாம் போனா ஈஸியா கிடைக்கும் இந்தியன் மட்டன். பட் ஆனா இங்க வந்து நாங்க 2-3 தடவை வாங்கினப்போ கரெக்டா செட் ஆகல. சரின்னு மட்டன் வாங்குறதே எடுத்து சும்மா சிக்கன் இல்லைன்னா ஃபிஷ் தான் வாங்குது. சரி மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எப்பயாவதுதான் அவங்க கிரிக்கெட் விளையாட போகும்போது அங்க வாங்கினா வாங்கிட்டு வருவேன். சரி மட்டன் வாங்கலான்னு சொல்லிட்டு சும்மா தேடிட்டு இருக்கிறப்போ வந்தது இந்த ஷாப்பு. சரி தமிழ்காரங்க தான் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஒரு நாள் போய் ட்ரை பண்ணுவோன்னு பார்த்து இன்னைக்கு அதுக்கேற்ற மாதிரியே சண்டே எங்களோட விருதம் எல்லாம் முடிஞ்ச காரணத்தால் நாங்க போய் மட்டன் வாங்க போறோம். அந்த கடை இருக்குமா என்னன்னு கூட தெரியல, நாங்க மட்டும் ஜாலியாக கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். இல்லை அப்படின்னா அப்படியே கேன்சல் பண்ணி வந்து சிக்கன் வாங்கி சிக்கன் பிரியாணி ஆக்கிடுவேன். நின்ன இடத்தில் நின்ன மேடையிலிருந்து கட்சி விட்டு கட்சி மாறுவதால் என்னை கோலை என்று யாரும் நினைக்க வேண்டாம். யாரும் நினைக்கல. மட்டன் வாங்கி மட்டன் பிரியாணி வைக்க போறோம். ஆமாங்க, மட்டன் பிரியாணி சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி. புது கடையை தேடிய பயணம். சண்டே ஸ்பெஷல் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால எப்பமாவே எங்க சண்டே ஒரு 48 நாள் ஸ்பெஷலாவே இல்லங்க. ஐயோ பாவம், எப்ப பார்த்தாலும் பன்னீரும் காளானுமா ஓடிட்டு இருக்கு. நல்லாதான் இருந்துச்சு, அதுவும் நல்லாதான் இருந்துச்சு. பட் ஆனா என்ன செய்யறது, எனக்கு சாப்பிட்டு பழகிருச்சுல, அதனால நல்லா இல்ல. பெரிய விஷயம். துபாயில வெஜிடேரியன் சாப்பிட்டு வந்து எனக்கு என்ன சொல்றது, எங்கேயுமே பாய்ஸோட வெளியே போக முடியாது. கேட்டா வெஜிடேரியன்னா மேல கீழே பாப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் பாப்பானுங்க. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. நமக்கு ஒரு ஹோட்டல்ல ஒண்ணும் இல்ல, ஒரு நாள் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னா வெஜ்ஜில நமக்கு மெனுவே தெரியும். பன்னீர் மஷ்ரூம், இதை தாண்டி இதே தெரியல. ஆர்டர் பண்ணி நாங்கள் ஃபோன் எடுத்தாவே அந்த கடைக்காரர் வந்து எப்படி சொல்றாருன்னா, என்ன பன்னீர் பட்டர் மசாலாவும் பரோட்டாவும் தானே அனுப்பிச்சாரு சார். ஆமா, எப்பயாவது இப்போ மாதிரி கடைக்கு இங்கே வெளியே போயிட்டோன்னா நைட் லேட் ஆகும் அப்படின்னுக்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த 48 நாள் இதில் இருக்கும்போது வெஜிடேரியன் தானே சாப்பிடணும் அப்படின்னுக்காக பன்னீரும் பரோட்டாவும் கேட்போம், இல்லைன்னா பன்னீரும் ஆப்பமும் கேட்போம். அவங்க நேற்று அந்த மாதிரி கால் பண்ணி கேட்கும்போது, என்ன சார் பன்னீரும் ஆப்பமும் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க 65 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சிக்கன் 65 இருக்கோம். ஆமா, இப்படிதாங்க. ஓகே, பாப்போம். நல்லா இருக்குல்ல, பெரிய மாளிகை மாதிரி. மாளிகையா? சரி, எங்க இருக்கறீங்க நீங்க திட்டு போறீங்க. ஆனா இங்க பார்க்கிங் பார்க்கிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பிரான்ஸ் கிளஸ்டர்ல சண்டே காலையில பார்க்கிங் இருக்கு அப்படினா அதை விட இன்டர்சிட்டியை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வேற ஒரு இதே இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இவ்வளவு காலியா இருந்தது நான் இங்க வந்த நாள்ல இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஆனா நீ முன்னா இப்போ இந்த ஒரு வாரமா காலியா இருக்கு, ரொம்ப காலியாவே இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நாங்க அந்த கடைக்கு வந்துட்டோம். இது வந்து நான் கடை பேர் சொல்ல திரும்பவும், பட் ஆனா இது வந்து பிரான்ஸ் P19 பக்கத்துல இருக்கு. தெரிஞ்சவங்க இல்ல பிரான்ஸ் 07க்கு ஆப்போசிட்ல இருக்கு. ஓகே, நாங்க கடைக்குள்ள போயிட்டு லைட்டா மட்டன் கிட்டன் இருக்கான்னு ட்ரை பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்றோம். பை. வெல்கம் டு டிடி அட்ராசிட்டி. 4-5 நிமிஷத்துக்கு அப்புறம் தாராளமா சொல்லுங்கடா, உங்களுக்கு நான் இன்ட்ரோ போடுறேன்னு எடிட்டர் திட்டுவான். மட்டன் 65 தருவாங்களா? மட்டன் 65வா? என்ன பாஸ்மதியில தானே பண்ண போற? பாஸ்மதியிலயா பிரியாணி? பாஸ்மதியில எவ்வளவு பிரியாணி செய்யலாம்? பாஸ்மதியில செஞ்சா சேமியா வாட்டம் இருக்கும். ஜீரக சம்பா தான் பிரியாணி. உங்களுக்கு என்னங்க தெரியும், எப்போ பார்த்தாலும் ஜீரக சம்பா. நான் அதெல்லாம் புளி சோறுல தான் ஜீரக சம்பாவே நாங்கள் பண்ணுவோம். சென்னையில் நீ தெரியுமா, பாஸ்மதியில் அப்படியே உதிரியா பிரியாணி போட்டு
அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். நல்லா இருக்கும்லங்க. எங்க நல்லா இருக்குல்லங்க. திருச்சியிலலாம் நீ சாப்பிட்டு பாரு. திருச்சி, கோயம்புத்தூர், அந்த பக்கம் மதுரை, இந்த சைடு எல்லாமே வந்து ஜீரக சம்பா தான் ஸ்பெஷல். ஜீரக சம்பா ஸ்பெஷல் தான். நீ சாப்பிட்ருக்க நல்லா தான் அந்த இருக்கும். ஊர்ல ஜீரக சம்பா வாங்கி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். ஜீரக சம்பா நல்லா தான் இதுக்காகவே இருக்கும். நான் 2 கிலோ அரிசி எடுத்துட்டு வந்திருக்கேன் ஊர்ல இருந்து வரேன் பிரியாணிக்காகவே. இப்படி இருக்கும்போது என்ன எப்படி நான் வந்து எப்படி பாஸ்மதியில் செய்வேன்? எனக்கு செய்ய தெரியாது. ஏன்னா நீ செய் பாஸ்மதினா நான் செய்ய மாட்டேன். இவன் பிரியாணி நீ செஞ்சாதான் நல்லா இருக்கும். அது எந்த ரைஸாக இருந்தால் பாஸ்மதி நல்லா இருக்கும். பட் ஓகே, ஜீரக சம்பாவே நீங்கள் பண்ணுங்க. அப்படி ஜீரக சம்பா பரவாயில்ல, ஒரு நாள் தாங்க வேலை செய்யலாம். அங்கே முட்டையோட எதுக்கு காய வச்சிருக்கேன்? நான் காலையிலே கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு முட்டையோட காய வச்சிருக்கா? இது இப்போவே தேவையா? முட்டையோட எதுக்கு நான் அப்படி வந்து வச்சிருக்கேன்? நான் ஈரமாக இருந்தால் மிக்சியில் அரைக்க முடியாது. அதை அரைச்சி செடிங்களுக்கு போடுவாங்க. நான் வந்து யூடியூப்ல பார்த்தேங்க, சும்மா இருக்கும்போது வெரிஃபிகேஷன் பண்ணேன். வெரிஃபிகேஷன் பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸரு. அதில் வந்து நான் போட்டிருந்தாங்க ஏதோ முட்டையோடு இது பண்ணி போடுவாங்களாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி போடுவோம். ரோஸ் வந்திருக்கு, ரோஸ் செடியில் ரோஸ் வந்திருக்கு. போட்டோ விட்டேன். இவன் வந்து அது ஒரு விளாக் எடுக்கலான்னு ஒருத்தன். நான் போட்டோ விட்டேன். இவன் கண்டென்ட்டை ரிவீல் பண்ணிட்டேன். நான் சொல்லலாம்னு நினச்சேங்க பெருமையா. ஆனால் இவனையும் முந்திக்கிட்டான். நாங்கள் அன்னைக்கு போய் வாங்கினோம்ல 2 ரோஸ். ஒன்று வந்து ரோஸு, இன்னொன்று வந்து ரெட் ரோஸ். ஆனால் இப்படி எனக்கு தெரியலங்க, இந்த துளசி வந்து இப்படி காஞ்சி போச்சுங்க. அது என்ன பண்ணுறது தெரியல. யாராவது கைட் பண்ணுங்க. இவளுக்கு துளசி மட்டும் வளர்க்க தெரியல, பாக்கி எல்லாம் வளருது. அது லேட்டா கத்தால மட்டும் நாங்கள் கண்ணுவே வைக்கல. அதில் ஜாலியாக வளரும். பிரியாணி பண்ணுப்போ, பிரியாணி பண்ணு. வந்துட்டேன் எனக்கு வர சொல்கிறதுக்கு. ஃபிஷ் டேங்க் இவன் க்ளீனே பண்ணி வைக்கல. இதை பாருங்க, மீன் பார்க்குது. என்ன பாஸ்மதியில் ஜீரக சம்பால பிரியாணி. தினேஷின் ஜீரக சம்பா பிரியாணி செய்யறதெல்லாம் என்னால் காட்ட முடியாது. ஏன்னா அது எனக்கு தெரியாது. நான் தப்பா நம் சரிங்க, எல்லா ப்ராசஸ் வரும்போது பார்க்கலாம். கடைசி இனிமேல் திறக்கும் போது தான் உங்களுக்கு கூப்பிடுவானாக்கா. ஏன் கண்ணு வச்சிருவாங்களா? நான் செய்யறது மட்டும் ஒன்று நுணுக்கங்கள்லாம் அவன் வந்து உங்ககிட்ட பப்ளிசிட்டி பண்ணிடுறான். அது மாதிரி இவன் செய்யறதும் வந்தான்னு நான் வந்து அப்படியே மறைமுகமாக பார்க்குறேன். ஏன்னா இவன் வந்து கை கழுவாம எல்லாமே பண்ணுவான். என்னிடம் வராது. 2 hours later. பிரியாணி செய்யறேன்ட்டு இங்க உட்காந்து சொகுசா ராஜபகதூர் சாஸ்திரி மாதிரி உட்காந்துருக்கீங்க. பிரியாணி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, வச்சிருக்குது. அதுக்கான டைம் வரும்போது திறக்கும். வாட் when happen that timeல happen. இது ரெஸ்ட் டைம் டே. போடி அம்ட்டிட்டாது. ஓ வேலை எங்க சிக்கன் 65 வச்சிட்டியா? இன்னும் இந்த ஆவல இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுது. அப்ப போ. அது அப்பப்ப நடக்குமா? அப்பதான் நடக்கும். அவரு இன்னைக்கு காப்பவன் பார்த்துட்டு இருக்கு. காப்பவன் பார்த்துட்டு இல்ல காப்பவன். எப்படி இங்க ஒரு தலானி இது ஏன் டெக்னிக்கை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க? என்ன யூஸ் பண்ணா என்ன? அப்ப அவங்களும் சொகுசு பார்த்து உட்காந்து கேட்டீங்க. ஆட பாவி, இப்ப நான் உட்காரத்துக்கு எனக்கு இது கிடையாது, பில்லோ. அதையும் எடுத்துக்கிட்டா வேலை கொடுத்த வேலையை பார்க்காம இப்ப என்ன? அவ்வளவுதான். இது வந்து 65 பண்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. 65 பண்றதுக்கு கூட யூடியூப் பார்த்து சமைச்ச முதல் செஃப் இவதான். ஃபர்ஸ்ட் இதுல வேற செஃப் திவுன்னு ஹார்டின் வேற. ஃபர்ஸ்ட் செய்யும்போது அப்படிதானே பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் இது நம்மளுக்கு தெரியும். 11வது தடவை இப்ப நான் பார்க்கல. இப்ப நான் யூடியூப் பார்க்கல, நானே தான் செஞ்சேன். அன்னைக்கு நீங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்தான், நான் ஒரு பாட்டு போட்டேன், நீ மொட்டை களி குறிக்கவா அப்படின்னு. அது நான் தான் செஞ்சேன். இவெல்லாம் ஒன்றும் சார் நானா இவங்கிட்ட கேட்கவே இல்லை. அதுக்கப்புறமா நான் யூடியூப்பை பார்க்கல. ஃபர்ஸ்ட் செய்யும் போது அப்படிதான் இவங்களே இதே பண்ணாங்க. யூடியூப் பார்த்து தான் செஞ்சானே. ரெடி ஆயிடுச்சா? சாப்பிடுங்க. விருதம் எல்லாம் முடிஞ்சிருச்சு. சூப்பரா இருக்கு. ஒழுங்கா சாப்பிடு. அப்புறமா நான் ஒன்று கம்ப்ளீட் பண்ணி சாப்பிட்டு வச்சோமா. 65 எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதக்கா ரொம்ப நாள் கழிச்சு எங்களோட விருதம் பூர்த்தி அடைஞ்சிருச்சு. நீங்களும் சாப்பிடுங்க. சண்டே நீங்க என்ன சமைச்சிங்க அங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுவரை உங்களிடம் பெறுவது உங்களில் அட்ராசிட்டிஸ்.
பாய். நான் செஞ்சு வச்சுட்டு வீடியோ எடுக்காதடின்னு பல தடவை சொல்லிட்டேன். என்னால சாப்பிடவும் முடியல, ஒழுங்கா பேசவும் முடியல. அவளை வச்சுக்கிட்டு அங்கேயே போதே கண்ணி, ஏதோ யாரும் வந்து எடுத்துட மாட்டாங்க. சரிங்க பாய். மண்டபத்திரம் கைஸ்.